தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையை முதலாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்ச்சோலையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். தமிழ் ஆர்வமிக்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய காணொளி அனைத்தும் உங்களுக்கு மிகுந்த பயன் தரக்கூடியதாக இருக்குங்க. இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகையான ஆடல்கள் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த 11 வகையான ஆடல்களும் கடலாடு காதை, அதாவது முதல் காண்டமான புகார் காண்டத்தில் 6வது காதையான கடலாடு காதையில் இது இடம்பெறக்கூடியதுங்க. சரிங்க, இந்த 11 வகையான ஆடல் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியதுங்க கொடு கொட்டி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் ஆடல் கொடு கொட்டி ஆட்டம். உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமையவன் ஆடிய கொடு கொட்டி ஆடலும் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுதுங்க. நம்ம சிவபெருமான் ஆடிய ஆட்டம் தான் இந்த கொடு கொட்டி ஆட்டம் என்பதுங்க. ஒன்றும் இல்லை, தங்களுக்கு ரொம்ப துன்பம் தந்துக்கிட்டு இருக்காங்க அசுரர்கள். அந்த அசுரர்கள் வாழ்ந்த, தேவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய அந்த அசுரர்கள் வாழ்ந்த திரிபுரத்தை அழிக்க வேண்டும்னு தேவர்கள் கேட்டுக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வாசுகியை நானாகவும் மேருமலையை வில்லாகவும் கொண்டு ஒரு அம்பு ஒன்றை பொருந்தி இறைவன் அம்பு விடுகின்றார். நம்ம சிவபெருமான் அந்த சிரிப்பாலேயே திரிபுரத்தை எரிக்கிறார். இறைவி ஒருபுறம் ஒதுங்கி நிற்க திரிபுரம் எரித்த அந்த வெற்றி களிப்பில் கை கொட்டி ஆடிய அந்த கொடு கொட்டி ஆட்டம், இது சிவபெருமான் ஆடிய ஆட்டம்ங்க. இது முதலாவதாக இருக்கக்கூடியது. இரண்டாவதாக இருக்கக்கூடியதும் சிவபெருமான் ஆடிய ஆடல் தான் பாண்டரங்கம் அப்படின்னு சொல்கிறதுங்க. இது இரண்டாவது ஆடல். 4 வேதங்களையும் குதிரைகளாக பூட்டி சிவன் போரிட புறப்பட்ட அந்த தேரில் சாரதியாக இருந்து பிரம்மன் தேரோட்டுறாரு. அந்த பிரம்மனுக்கான பாரதி வடிவில் இறைவன் ஆடிய ஆட்டம் தான் பாண்டரங்கம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆட்டம் இரண்டாவதாக இருக்கக்கூடியதுங்க. இதில் நம்ம சிலப்பதிகாரத்தில் சொல்லும் பொழுது நேர்முன் நின்று திசைமுகன் காண பாரதி ஆடிய வியன் பாண்டரங்கமும் அப்படிங்கிறது பாடல் வரிங்க. அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடியதுங்க அல்லிய தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சன் வஞ்சம் கடத்திற்காக அஞ்சனவண்ணன் ஆடிய ஆடலுள் அல்லிய தொகுதியும் அப்படிங்கிறது பாடல் வரிங்க. இது நம்ம திருமால் ஆடிய ஆட்டம் தாங்க இந்த அல்லிய தொகுதி அப்படின்னு சொல்கிறதுங்க. தன்னை கொல்ல வந்த கம்சன், உங்களுக்கு தெரியும், கண்ணனுடைய அந்த கண்ணனை அழிப்பதற்காக அவனுடைய மாமன் ஏவுது. அப்போ அந்த கம்சன் செஞ்ச வஞ்சனையிலிருந்து மீள்வதற்காக இந்த கருமை நிற கண்ணன் ஆகிய திருமால் ஆடிய ஆட்டங்கள். தன்னை கொல்ல வந்த அந்த குவளையா, அந்த யானை இருக்குது பார்த்தீங்களா, குவளையா பீடம்னு சொல்ல, அந்த யானையினுடைய கொம்பை ஒடித்து ஆடிய இந்த அல்லிய தொகுதி, இந்த ஆட்டம்ங்க. இது மூன்றாவதாக இருக்கக்கூடியதுங்க. அடுத்த 4வது ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருமால் ஆடிய மற்போர் கூத்துங்க. அதாவது அவுணன் கடந்த மல்லின் ஆடலும் அப்படின்னு இருக்கக்கூடிய வானாசுரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடன் திருமால் நிகழ்த்திய அந்த போர் மற்போருங்க. அந்த கூத்து தான் மற்போர் கூத்துன்னு 4ஆவதாக இருக்கக்கூடியதுங்க. 5ஆவதாக இருக்கக்கூடியது துடிக்கூத்து அப்படின்னு சொல்கிறதுங்க. கடல் நடுவில் அந்த கடல் பரப்பையே அரங்கமாக கொண்டு சூரபத்மனை நம்ம முருகவேள் துடிப்பறை கொட்டி அவனை வென்று அழிக்கிறார். அப்பொழுது ஆடிய அந்த கூத்து தான் துடிக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்த்திரை அரங்கத்து நிகர்த்து முன்னின்ற சூர்த்திரம் கடந்தோன் ஆடிய துடியும் அப்படிங்கிறது சிலப்பதிகார வரிகள்ங்க. அடுத்தது 6ஆவதாக இருக்கிறது குடைக்கூத்து. இதுவும் நம்ம முருகப்பெருமான் ஆடிய ஆடல் தாங்க. அரக்கர்கள் முருகனுடன் போரிட முடியாமல் தோற்று துன்பம் அடைகிறாங்க. அவர்கள் முன்னாடி நம்ம முருகன் தன்னோடது கொற்றக்குடையை சாய்த்து ஆடியது தான் அந்த குடைக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. படை வீழ்த்து அவுணர் பையுள் எய்த குடை வீழ்த்து அவர் முன் ஆடிய குடையும் அப்படிங்கிறது வரிகள்ங்க, குடைக்கூத்து.
அடுத்தது பாருங்க, 7வதாக இருக்கக்கூடியது வினோத கூத்து என்று சொல்லப்படக்கூடிய குடக்கூத்துங்க. இது நம்ம திருமால் ஆடிய கூத்து. வானாசுரனுடைய நகரில் சென்று மூவுலகும் தாவி அளந்த அந்த திருமால் மண்ணாலும் பொன்னாலும் ஆன குடங்களை கொண்டு ஆடிய வினோத கூத்து தான் குடக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வானன் பேரூர் மறுகிடை நடந்து நீள் நிலம் அளந்தோன் ஆடிய குடமும் அப்படிங்கிறது வரிகள்ங்க. 7வதாக இருக்கக்கூடிய கூத்து குடக்கூத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கூத்து பார்த்தீங்கன்னா பேடிக்கூத்து. அதாவது ஆண் தன்மை இழந்து பெண்மை கோலத்துடன் மன்மதன் ஆடியது தான் அந்த பேடிக்கூத்து அப்படின்னு சொல்கிறேங்க. ஆண்மை திரிந்த பெண்மை கோலத்து காமன் ஆடிய பேடி ஆடலும் அப்படிங்கிறது சிலப்பதிகார வரிகள்ங்க. அடுத்தது 9வதாக இருக்கக்கூடியது துர்க்கை ஆடிய மரக்கால் கூத்து. அரக்கர்கள் செய்யக்கூடிய அந்த கொடுமைகளை பொறுத்து கொள்ள முடியாது கடுங்கோபத்தால் துர்க்கை ஆடிய மரக்கால் கொண்டு ஆடிய அந்த கூத்து தான் மரக்கால் கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சின அவுணர் கடுந்தொழில் பொறுக்க முடியல பொறால் மாயவள் ஆடிய மரக்கால் ஆடலும். இது மரக்கால் கூத்துங்க. அடுத்தது 10வதாக இருக்கிறது நம்ம திருமகள் ஆடிய பாவை கூத்து. அதாவது அரக்கர்களுடைய அந்த போர்க்குணம் அழிய திருமகளாகிய செல்வமகள் கொல்லிப்பாவை உருக்கொண்டு ஆடிய அந்த கூத்து தான் பாவை கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. செருவெம் கோலம் அவுணர் நீங்க திருவின் செய்யோள் ஆடிய பாவையும் அப்படிங்கிறது பாவை கூத்துங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது 11வதாக இருக்கக்கூடிய கூத்து கடையக்கூத்து. வானபுரத்தினுடைய வடக்கு வாசல் அருகே உள்ள வயலில் இந்திராணி உழத்தியர் உருக்கொண்டு ஆடியது இந்த கடையக்கூத்துன்னு சொல்கிறாங்க. வயலுழை நின்று வடக்கு வாயிலுள் ஐராணி மடந்தை ஆடிய கடையமும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க நம்ம இந்த 11 கூத்துக்கள் சொல்கிறோம். கொடுக்குட்டி ஆட்டம், பாண்டரங்க கூத்து, அல்லிய தொகுதி, மற்போர் கூத்து, துடிக்கூத்து, குடைக்கூத்து, வினோத கூத்து என்று சொல்லக்கூடிய குடக்கூத்து, பேடிக்கூத்து, மரக்கால் கூத்து, பாவை கூத்து, கடையக்கூத்து. இதெல்லாம் நம்ம தெய்வங்கள் அசுரர்களையும் தீயோர்களையும் அழிப்பதற்காக அவங்க அந்த வெற்றியை களிப்பில் ஆடிய கூத்துக்கள் தான் இந்த 11 வகையான ஆடல்கள். இந்த 11 வகையான ஆடல்களையும் சிலப்பதிகாரத்தில் கடலாடு காதையில் மாதவி ஆடி காட்டுறாங்கங்க. இது ரொம்ப ஒரு அருமையான செய்தி. இந்த காணொளி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இந்த காணொளியை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்ம தமிழ்ச்சோலை குறித்து தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். முதலாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலைக்கு நிறைய ஆதரவு கொடுத்து கொண்டு வரீங்க. அதை நாங்கள் மறக்கவே முடியாது. நீங்கள் நிறைய கமெண்டில் உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறீங்க. அதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் எங்களுக்கு மிகுந்த ஊக்கமளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழ்ச்சோலைக்கு தொடர்ந்து பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.